10 நாளாக ராமதாஸ் ஜிகே மணிகிட்ட பேசுறதும் இல்லை, தொடர்பும் இல்லை. என்ன நீ முட்டிச்சதில் கூட நிறுத்திட்டேன். முதலா தொலைபேசியில் தொடர்பு ஒன்று பேசுறது திரும்ப தான் அப்படிங்கிறாங்களே, உண்மைதானே? உண்மைதான். ஜிகே மணிக்கு ஒன்று, காந்திமதி, சேலம் அருள், சின்னம்மா சுசீலா அம்மாவுக்கு ஒரு கோட்டா. ஓ, ஜிகே மணியை ஸ்டாலின் அனுப்பி தனக்கு ஒரு 4 சீட்டு மட்டும் கேட்குறாரு. கட்சி போச்சு, அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு. இன்னைக்கு சின்னமாக அன்புமணிகிட்ட போயிடுச்சு. சேலம் அருள் கிளம்பி இப்போ எடப்பாடி பார்க்க போயிடுச்சு. தன்னை காப்பாற்றினா போதும், அப்புறம் ஐயாவை காப்பாற்றலாம். இப்போ ராமதாஸும் ஜிகே மணியும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் அனாதாகிட்டாரு அப்படின்னு இப்போ பேச்சு வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக போவாரா அப்படின்னு எதிர்பார்த்த திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எந்த பார்க்க போகிறோம் தெரியாமல் இருக்காரு. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திமுகவுக்கு போகிறவர் விருப்பப்பட்டார் மகனுக்கு. ஆமாம், கட்சி போச்சு, அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு. இன்னைக்கு சின்னமாக அன்புமணிகிட்ட போயிடுச்சு. ஜிகே மணியை ஸ்டாலின் அனுப்பி தனக்கு ஒரு 4 சீட்டு மட்டும் கேட்குறாரு. தனக்கு, அதாவது ஜிகே மணிக்கு ஒன்று, காந்திமதி, சேலம் அருள், சின்னம்மா சுசீலா அம்மாவுக்கு ஒரு கோட்டா. ஓ, திருமாவளவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆமாம், பாமக வந்துச்சுன்னா நாங்கள் வெளில போயிடுவோம். அப்போ பாமக விசிக மோதல் வந்துடும். இந்த சூழலில் எப்படியாவது திருமாவை சமாதானப்படுத்துகிற வேலையை ஜிகே மணி ஸ்டாலின்ட்டு கொடுத்துட்றாரு. பேசி பேசி பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முதலமைச்சர் பேசுவதை நிறுத்திவிட்டார் திருமாட்ட. திருமா ஒற்றுக்கொள்ளவே இல்லை, ஒத்துக்கவே இல்லை. அப்போது இந்த முயற்சியை யார் எடுத்திருக்கணும்னா ஜிகே மணி ராமதாஸ் எடுத்திருக்கணும். ஆமாம், ஸ்டாலின் ராமதாஸனுடைய தூதர் அல்ல, ஜிகே மணியினுடைய உதவியாளரும் அல்ல. இப்போ திரும்ப எந்த காலத்துலேயும் அது நான் உடன்பட மாட்டேன்னு சொன்ன பிறகு முதலமைச்சரும் பின்வாங்கிட்டார். போதும், திருமாவளவன் பாட்டிக்கலாம். ஏன்னா ராமதாஸ் வந்தால் திரும்ப வெளியே போகிறேங்கிறார். அப்போ அது அவர் விரும்பலை. இப்போ ஒட்டுமொத்த கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. 10 நாளாக ராமதாஸ் ஜிகே மணிகிட்ட பேசுறதும் இல்லை, தொடர்பும் இல்லை. என்ன நீ முட்டிச்சதில் கூட நிறுத்திட்ட, என்ன முட்டிச்சதில் நிப்பாட்டிட்ட, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீ முடிச்சு வச்சுட்ட. சரி, இப்போ விஜய் கதவை திறந்துருக்கான்னு போய் தட்டு. இப்போ விஜய் கதவுக்கு போனால் அங்கே ஜான் சொல்லிட்டார், ராமதாஸ் உள்ளே வந்தால் தலித் வாக்கெல்லாம் போயிடும். ராமதாஸை உள்ளே வந்தால் தலித் வாக்குகளும் போயிடும். கேட்ட திறந்தா பின்புறம் வழியாக யார் போயிடுவா? தலித் வாக்குகள் போயிடும். அதனால் கதவை திறக்காத. ராமதாஸுக்கு கூட்டணியே கிடையாது. திமுகவும் அடைத்து விட்டது, தாவேக்காவும் அடைத்து விட்டது. இப்போ போகிற இடம் இல்லை, போக்கிடம் இல்லை. அதனால் இப்போ ராமதாஸும் ஜிகே மணியும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். சேலம் அருள் கிளம்பி இப்போ எடப்பாடி பார்க்க போயிருக்கார். ஆமாம், திரும்ப மறுபடியும் முதலேருந்து அப்படியா? அங்கே தான் அன்புமணி இருக்காரு ஐயா, அவர் கூட்டணி எப்படி இல்லை, அன்புமணி இருந்தாலும் நீங்கள் சேலம் அருள் அண்ணாதிமுக சேர்ந்துக்கலாம்ல. ஓ, அவர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். தன்னை காப்பாற்றினா போதும், அப்புறம் ஐயாவை காப்பாற்றலாம். முதல்ல என்ன காப்பாற்றிக்கிறையா? ஐயா, நான் அண்ணாதிமுக சேரேன், எனக்கு சேலம் சீட்டு கொடுன்னு. ஐயா, உங்களை நம்பி தானேயா இன்னைக்கு பெத்த மகனே பாய்ச்சிக்கிட்டாரு, அப்புறம் எப்படியா? இல்லை, பெத்த மகனை பாய்த்து கொண்டதை விட நீங்கள் இப்போ சேலம் அருள் அன்புமணி போயிருந்தால் சீட்டு கிடச்சிக்க எம்எல்ஏ இருப்பார். ஆமாம், ஐயாவுக்காகத்தான் இப்போ மகனை பாய்ச்சிக்கிட்டாரு சேலம் அருள். இப்போ சேலம் அருள் அதிமுக பக்கம் காற்று வீசுகிறது. 2 நாள் என்ன முடிவுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ எடப்பாடி அவர்கள் திரு ராமதாஸ் அவர்கள் சேர்த்துக்குவாங்களா எப்படியா? ஆல்ரெடி அன்புமணி அங்கே இருக்காரு, அப்படி இருக்கும்போது சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன அவர்கிட்ட போயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ ஏற்றுக்க மாட்டாரா? இல்லை, அதாவது இதை முதல்ல செஞ்சுருக்கலாமே. இவ்வளோ சண்டை சச்சரவு தேவையில்லையே, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் தன் மகனை பத்தி மேடையிலே அழுகும்போது, நான் வந்து தப்பான பிள்ளையை வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அழுகும்போது, முதலா தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறது திரும்ப தான் அப்படிங்கிறாங்களே, உண்மைதானே? உண்மைதான் உண்மை. ஏன் அப்படி கெடுக்கலங்கிறீங்க? நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம்ல. அதான் உண்மை. நீங்கள் ஒரு மனிதர் அணு வேதனைப்படுகிற போது ஆறுதல் சொல்லுவதான இயல்பு. அதை அவர் ஆறுதல் சொன்னார். அதோடு அது முடிந்து போய்விடும். இப்ப ராமதாஸ் அவர்கள் போட்டிட்டு வர எப்படியா இந்த தேர்தலில் வந்து சந்திப்பாரா? இல்லை, அதை இப்போ சேலம் அருள் எடப்பாடி பார்த்துருக்கார். அதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கு. அந்த அரசியல் ராமதாஸ் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டு வரா எப்படியா? இல்லை, ஏற்கனவே அப்படிதான் திமுக பேசும்போது உதயசீன சின்னத்தில் ராமதாஸ் போட்டிட்டு வர அப்படின்னாங்க. இல்லை, இதில் மாம்பழ சின்னத்திலே போட்டிடலாம்ல. அன்புமணிகிட்ட இருந்த என்ஓசி வாங்கி கொடுக்கலாம்ல. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அவர்களே இல்லை, அன்புமணி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்களுடைய தந்தை ராமதாஸ் அவர்களுடைய கூட இருக்க துரோகிகள்லாம் போனாதான் நான் அவரோட சேருவேன், அதுவரை சேரைய மாட்டேன் அப்படின்னாரையா. இல்லை, அதாவது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர விரோதியும் இல்லை. அதனால் எடப்பாடி கூப்பிச்சோப்பா வர்றாங்கப்பா சேர்த்துக்கன்னா சேர்த்துக்குவார். அப்பாவுக்கு மகனுக்கும் பாலமாக இருந்து மீண்டும் நட்பை உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அரசியல் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஐயா, கடந்த ஆண்டு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் கப்பல் துறை அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் கிட்டத்தட்ட 10 கப்பல் வாங்கியிருக்காரு. அவர் இதில் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும் 10 கப்பல் வாங்கி விட்டார் சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார். அதற்கு இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 கப்பலாக வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வாதாடி இருக்காரு. இன்னொரு விஷயம், அந்த கப்பலை வருது யார் ஃபினான்ஸ் பண்ணுறது கேட்டால் அவருடைய பையன் தாங்கிறாங்க. ஆனால் அவர் பையன் தானே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எப்படியா இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் டாடா, பிர்லா, அம்பானி, கோயாங்களை விட பெரிய கார்பரேட்டுகள் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர். டெல்லியில் பேசுகிறாருந்தாலும் அவர் தான் பேசுகிறாரு. ஆமாம். ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இப்படி பழைய பச்சைமுத்து, தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, இவர்கள் எல்லாமே கார்பரேட் முதலாளிகள். பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. எல்லாம் திமுகவை வைத்து சம்பாதிச்சது தான். வருகிற போது ஏழபாளையாக வருவான். அந்த நபர்கள் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி. நீங்கள் சேது சமுத்திர திட்டம், அதில் ஒரு 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மொத்த ஒப்பந்ததாரரே டிஆர் பாலுடைய பினாமி தான். கடலில் மண்ணை வாரி இந்த மேடுகளை பள்ளமாக்குகிற வேலை. இதில் மத்திய அரசு நிதி ஒதுக்கியது 5000 கோடி ஒதுக்கியது. அந்த 5000 கோடி பணத்தை தூர்வாரி கொண்டு போய் விட்டார்கள். மணலை கடலில் தூர்வாரில், பணத்தையே தூர்வாரியாச்சு. இப்போ ஒரு கப்பல் குறைந்தது 500 கோடி ரூபாய் ஒரு கப்பல். இப்போ இவருக்கு 10 கப்பல் இருக்குன்னு மத்திய அரசாங்கத்தில் இருந்து எடுத்த தகவல் தான். ஏன்னா அண்ணாமலை பாஜக, ஆமாம், பாஜக கப்பல் துறையிலிருந்து வந்த தகவல் தான். அப்போ 5000 கோடி ரூபாய்க்கு கப்பல் வாங்கிட்டார். மீன்பிடி கப்பல் அது. ஆமாம். மீன்பிடி கப்பல்னால் பல மாத கடலில் இருக்கலாம். ஆமாம். அந்த மீனை பிடித்து நீங்கள் ஐஸ் அதாவது குளிர்பதனம் படுத்தி பல மாதம் வைத்திருந்து அதை கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஆமாம், அதுதான் அவருடைய தொழில். இப்போது கிங் கெமிக்கல்ஸ், அது பல ஆயிரம் கோடி ரூபா பெரும்பாலான தொழில். அதே போல் ஒரு மதுபான ஆலை, அது ஒரு 1000 கோடி. இப்படி கிட்டத்தட்ட 21 நிறுவனம் இருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த இத்தனை நிறுவனங்களுக்கும் முதலாளி டிஆர் பாலு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மக டிஆர்பி ராஜா, அவர் மத்திய அமைச்சர். அப்போ டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா 2 பேருமே பெரும் முதலாளிகளுடைய முகங்கள். தொழிலாளிகளுக்கு நீங்கள் துரோகிகள். ஆனால் அவர்கள் தான் வெற்றி பெறுறார் நாடாளுமன்ற உறுப்பினராக. என்ன பண்ண மன்னார்குடியில் அவர் தான் எம்எல்ஏ ஆகி தொழில்துறை அமைச்சராகிறார். அப்போ மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்தவே இல்லை. இப்பொழுதும் அப்படி தான் நிலைமை நீடித்து கொண்டு இருக்கு. என்ன காரணம்னா, 2 திராவிட இயக்கங்களும் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவர்கள் பூரா
சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதனுடைய விளைவு அவனுக்கு அரசியலே கேரளாவை போல மையப்படுத்துறது கிடையாது, எந்த அரசியலும் தெரியல. அப்போ டிஆர் பாலு பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு வேறு எந்த முகமும் இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.